திருமணமான 9 மாதங்களில் தூக்கில் தொங்கிய கர்ப்பிணி. இளம்பெண்ணின் தங்கை கூறியதை கேட்டு அதிர்ச்சி. புகுந்த வீட்டில் நரக வேதனையை அனுபவித்து வந்த இளம்பெண் மகளாக பார்த்து கொள்ள வேண்டிய மருமகளை காலால் எட்டி உதைத்து சித்திரவதை. தாக்குதலில் ஈடுபட்ட மனித மிருகங்கள் மீது காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? பெத்தவங்களோட எதிர்ப்பையும் மீறி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால ஸ்ரத்தா மேல அவங்களோட அம்மா சங்கீதாவும் சொந்தக்காரங்களும் கடும் கோபத்துல இருந்திருக்காங்க. ஆனா ஸ்ரத்தா 3 மாசம் கர்ப்பமா இருக்கிறது தெரிய வந்ததும் எல்லாரோட கோபமும் கொஞ்சம் கொஞ்சமா தணிய ஆரம்பிச்சிச்சு. சீக்கிரமே பேரனையோ பேத்தியவோ நாம பார்க்க போறோம்னு நினைச்சு ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு அவங்க யாரும் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் ஏட்டாங்கிற பகுதியை சேர்ந்த ஸ்ரத்தாவும் அதே ஊரை சேர்ந்து அங்கித்தும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த காதல் விவகாரத்தை வீட்டுல உள்ளவங்க கிட்ட ஸ்ரத்தா சொன்னப்போ ஸ்ரத்தா வீட்டுல ஒத்துக்கவே இல்லை. ஆனா யார் எதிர்த்தாலும் காதலன் அங்கீத்தை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உறுதியா இருந்த ஸ்ரத்தா பெத்தவங்க சொந்தக்காரங்க சுத்தி இருந்த எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி கடந்த 2025 மே மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணமான சில மாசங்களையே ஸ்ரத்தா கர்ப்பமாயிருக்காங்க. மகள் கிட்ட நேரா பேசுறது இல்லைனாலும் மகள் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சு ஸ்ரத்தாவோட அம்மா தங்கச்சின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமா இருந்திருக்காங்க. வீட்டில் உள்ள பெரியவங்க யாருக்கிட்டையும் ஸ்ரத்தா பேசிக்கலைனாலும் கூட பிறந்த தங்கச்சி கிட்ட மட்டும் ஸ்ரத்தா அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. பேச்சை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்ட கோபம் மனசோரமா இருந்தாலும் ஸ்ரத்தாவை பற்றி தாய் சங்கீதா விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஸ்ரத்தாவோட அம்மா சங்கீதாவுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. போனை அட்டன் பண்ணி பேசினவங்க கிட்ட உங்க மக தூக்கு மாட்டிக்கிட்டு சீரியஸா இருக்கான்னு அங்கித்து வீட்டில இருந்து யாரோ ஒருத்தர் பேசி தகவல் சொல்லியிருக்காங்க. உடனே சொந்த பந்தங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க சங்கீதா. ஆனா அங்க ஸ்ரத்தா இறந்து போய் சடலமா கிடந்திருக்காங்க. என் மகளுக்கு என்னாச்சுன்னு அங்க இருந்த போலீஸ்காரங்க கிட்ட கேட்டப்போ கணவர் கூட ஏற்பட்ட பிரச்சனையில ஸ்ரத்தா தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க போலீஸ். எங்க வீட்டு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற பொண்ணெல்லாம் கிடையாது, கண்டிப்பா இதுல வேற ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்லி ஸ்ரத்தாவோட சொந்தக்காரங்க ஹாஸ்பிட்டல் வாசல்லையே ஆவேசப்பட்டாங்க. ஸ்ரத்தாவோட மரணத்துக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் சடலத்தை வாங்க மாட்டோம்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போ பேச்சுவார்த்தை நடத்தின போலீஸ்காரங்க கிட்ட உங்க வீட்டு பொண்ணு இப்படி இறந்து போனா சும்மா இருப்பீங்களா, எங்களோட வேதனை எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லி கடுமையா வாக்குவாதம் செஞ்சதால ஹாஸ்பிட்டல் வளாகமே கலைவரமாயிருச்சு. சொந்தக்காரங்கள்லாம் ஆவேசமா கொந்தளிச்சுக்கிட்டு இருந்ததுக்கு நடுவுல இறந்து போன ஸ்ரத்தா தங்கச்சி சொன்ன விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக்கா இருந்துச்சு. தன்னோட அக்கா ஸ்ரத்தா தன்கிட்ட போன்ல பேசினதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸ்ரத்தாவோட மாமியார் தினமும் சித்திரவதை பண்றதாவும் காலால உதைச்சு கொடுமைப்படுத்தினதா சொல்லி அழுததாவும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம மாமியார் அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருந்தப்போ உன் கணவன் அங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாருன்னு கேட்டதுக்கு அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி ஸ்ரத்தா கதறி இருக்காங்க. எதுக்கெடுத்தாலும் தகுதி தராதரம் இல்லாத பொண்ணு, அழகா இல்லாத பொண்ணுன்னு சொல்லியே ஸ்ரத்தாவை அவங்க மாமியார் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்ததாகவும் சொல்லப்படுது. காதலிக்கிற காலத்துல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் என்ன நம்பி வந்த பொண்ணுன்னு ஸ்ரத்தாவை தூக்கி வச்சு கொண்டாடுன அங்கித் மனைவி இறந்து போனது பத்தி கேட்டா அவ பாட்டுக்கு தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டா அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு அலட்சியமா பதில் சொன்னதா சொல்லப்படுது. தன்னோட பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போன வீட்டுல ஒரு நாள் கூட நிம்மதியா வாழவே இல்லை. அவளோட கணவனும் மாமியாரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணதா கண்ணீரும் கம்பளியுமா குமரி இருக்காங்க ஸ்ரத்தாவோட அம்மா சங்கீதா. ஸ்ரத்தாவோட மாமியார் வரதட்சணை கேட்டதாவும் இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கே போய் இருந்துக்கோன்னு சொல்லி தினம் தன் மகளை ரண வேதனைக்கு ஆளாக்குனதா கண்ணீர் வடிச்சாங்க.
எல்லாத்துக்கும் மேல தன் பொண்ணோட முகத்திலையும் பின்னந்தலையிலையும் காயம் இருந்ததாவும் இது கண்டிப்பா தற்கொலை இல்ல கொலைதானும் அடிச்சு சொல்றாங்க ஸ்ரத்தாவோட அம்மா சங்கீதா. கல்யாணமாகி 9 மாசத்துக்குள்ளேயே 3 மாசத்து கர்ப்பிணி உயிரிழந்துட்டதால சந்தேக மரணம்னு வழக்கு பதிவு பண்ண போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. விசாரணையோட முடிவுல தான் ஸ்ரத்தாவோட மரணம் தற்கொலையா இல்ல வேற எதுவும் காரணமா, தற்கொலையா இருந்தா அதுக்கு யார் காரணம் அப்படிங்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையினர்.